வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம ஐநோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்யுங்க. இந்த தகவல் பிறருக்கு உதவும் உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வீடியோவில் உள்ள தகவல் முழுமையாக புரியும். வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஆயுஷ்மான் கார்டு பத்தி கொஞ்சம் எளிமையா பாப்போம். திட்டத்தின் பெயர் ஆயுஷ்மான் கார்டு என்பது பிரதமர் ஜன ஆரோக்கிய யோஜனா திட்டம் PMJAY திட்டத்தின் கீழ் குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை மருத்துவ செலவுகளுக்கு காப்பீடு வழங்கும் ஒரு சுகாதார அட்டையாகும். இது பொது மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை சிகிச்சைகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் கார்டின் முக்கிய நோக்கம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கம். காப்பீட்டுத் தொகை ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை மருத்துவ செலவுகளுக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது. ஆயுஷ்மான் கார்டின் சிகிச்சை பொது மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை சிகிச்சைகள் வழங்கப்படும். இத்திட்டம் கட்டணமில்லாத கேஷ்லெஸ் மற்றும் படிவங்கள் ஏதுமில்லாத பேப்பர்லெஸ் சிகிச்சையை மருத்துவமனைகளில் தருகிறது. இந்த திட்டம் செப்டம்பர் 23, 2018 அன்று தொடங்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டின் தேசிய ஆரோக்கிய கொள்கை ஆரோக்கிய மற்றும் நல்வாழ்வு மையங்களை இந்தியாவின் மருத்துவ கட்டமைப்புக்கான அடித்தளமாக தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்பார்வையை நடைமுறைப்படுத்துவதை இலக்காக கொண்டது. அவ்வப்போது சிறப்பு மருத்துவர்களாலும் மருத்துவ அதிகாரிகளாலும் வேண்டிய உத்தரவுகள் வழிகாட்டுதல்கள் இந்த மருத்துவ நிலையங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. அலோபதி, ஹோமியோபதி ஆகிய மருத்துவ முறைகளோடு இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யோகா, யுனானி மற்றும் இயற்கை மருத்துவம், நேச்சுரோபதி ஆகியவற்றின் மூலமும் மருத்துவ சேவைகள் CGHS மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. குடும்பத்திலுள்ளோர் எண்ணிக்கை, வயது, பாலினமாகிய எந்த கட்டுப்பாடும் இன்றி அனைவரும் இத்திட்டத்தில் சேர தகுதியுடையவர்கள். ஒருவருக்கு இத்திட்டத்தில் சேர்வதற்கு முன்னரே இருக்கும் நோய்களுக்கும் சிகிச்சை பெறலாம். மருத்துவமனையில் உள்நோயாளியாக 3 நாட்கள் வரையும், அதைத் தொடர்ந்து வெளியிலிருந்து 15 நாட்கள் வரையும் பரிசோதனைகள் மற்றும் மருந்துகள் உட்பட அனைத்து மருத்துவ செலவுகளையும் இத்திட்டம் ஏற்கிறது. இத்திட்டத்தில் இணைந்துள்ள ஒரு மருத்துவமனையிலிருந்து இத்திட்டத்தில் இணைந்துள்ள நாட்டின் எந்த மாநிலத்திலும் உள்ள வேறொரு மருத்துவமனைக்கு மாறி சென்று சிகிச்சையை தொடரவும் இத்திட்டத்தில் அனுமதியுள்ளது. கொரோனா தீநுண்மி நோய்க்கான பரிசோதனை மற்றும் சிகிச்சையும் இத்திட்டத்தின் மூலம் அளிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. ஆயுஷ்மான் கார்டு மற்றும் முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் இரண்டும் மருத்துவ செலவுகளை ஈடுகட்ட உதவும் திட்டங்களாகும். ஆனால் இவை மத்திய மற்றும் மாநில அரசுகளின் தனித்தனி திட்டங்கள். ஆயுஷ்மான் கார்டு என்பது தேசிய அளவில் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டம் ABPMJY திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டில் உள்ள பலருக்கு ஆயுஷ்மான் கார்டு மூலம் முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் பலன்களை பெற முடியும். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு 6 கோடி இந்திய மக்கள் மருத்துவ செலவை தங்கள் சொந்த நிதியிலிருந்து செலவழிப்பதால் வறுமையில் தள்ளப்பட்டு வருகின்றனர். 23 செப்டம்பர் 2018 ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சி நகரில் ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டம் ABPMJAY துவக்கி வைக்கப்பட்டது. இத்திட்டம் வறுமையும் பலவீனமும் கொண்டுள்ள 50 கோடி இந்திய மக்களை மேற்சொன்ன நிலையிலிருந்து மீட்பதை தன் கனவாக கொண்டது. இந்த திட்டத்திற்கு சமூக பொருளாதார கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஏழை, பின்தங்கிய கிராமப்புற குடும்பங்கள் மற்றும் நகர்ப்புற தொழிலாளர் குடும்பங்களின் அடையாளம் காணப்பட்ட தொழில் பிரிவு ஆகியவை இந்த திட்டத்தை பயனாளிகளாக பெற தகுதியுடையவை. ஆயுஷ்மான் கார்டு பெறுவது எப்படி? தேவையான ஆவணங்களுடன் நியமிக்கப்பட்ட விண்ணப்ப மையத்திற்கு செல்லவும். மேலும் தகவல் அறிய அல்லது ஆயுஷ்மான் கார்டு விண்ணப்பிக்க 9626212202 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டும் தொடர்பு கொள்ளவும். இதுபோன்ற தகவல்கள் மேலும் தெரிந்து கொள்ள நம்ம ஐநோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்க. இந்த தகவல் பிறருக்கு உதவும் உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும்.